Hey hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பஸ்ஸில் தான் போயிருந்தோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 6 பேர் கூட, ப்ளஸ் இந்த குட்டி வாண்டுங்களோட செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 4 ஸ்லீப்பர் ப்ளஸ் 2 சீட்டர் வந்து புக் பண்ணியிருந்தோம், பசங்க வந்து தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கடைசியில் பசங்க தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக ஒரு 4 மணி போல் தான், காலையில் வீடியோ காலில் ஒரு 4 மணி போல் தான் தூங்குனாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்து ஒரு டீ பிரேக் வச்சாங்க. அந்த டீ பிரேக்கில் எடுத்த வீடியோ தான். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இதாங்க எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எதுவும் பஸ்ஸில் போனது கிடையாது, ட்ரெயினில் போயிருக்கோம், மற்றபடி பஸ்ஸில் போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்லீப்பரில் போகிறது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டீ பிரேக்லாம் விட்டுருந்தாங்க போல் நடுவில். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா மார்னிங் ஆகிட்டு நல்லா பச்சை பசேல்னு பார்த்தா ஊருக்கிட்ட இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக திருச்செந்தூருக்கு வந்து இறங்கிட்டோங்க. இறங்கின கையோடு நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. சரி குழந்தைங்களாம் இருக்காங்க, பசிக்குதுன்னு சாப்பிட போயிட்டோம். ஷேர் ஆட்டோ இங்கேருந்து கோயில் இருக்குது டிப்போர்ட்லேருந்து, பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் இறங்கிட்டோம். ஒரு வழியாக திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா ரூம் எதுவுமே அவைலபிள் இல்லை, எல்லாமே புக்குடு ஃபுல்லு. ஏன்னா அப்படின்னா இது பௌர்ணமி ப்ளஸ் ஆடி சீசன் ஸ்டார்டிங்காக, அதனால சம்மர் ரஷ்ஷு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். ஸோ அதனால் எங்களுக்கு ரூமே எதுவுமே அவைலபிள் இல்லை. ஆனால் நாங்கள் நியர்பை அந்த டாய்ஸ்லாம் விற்பாங்கல்ல பொம்மைங்கள்லாம், அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ரூம் கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து ஹால் மாதிரி, ரூம் மாதிரி எங்களுக்கு கிடைக்கல, ஹால் மாதிரி கிடச்சிது. பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் லாக்கர் தருவாங்க, 50 ருபீஸ் அந்த லாக்கரு. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 2 லாக்கர் எடுத்திருந்தோம். பர் ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா 100. ஸோ நாங்கள் 2 நாள் இருந்ததுனால எங்களுக்கு 1200 வந்து ரூமுக்கும் ப்ளஸ் வந்து லாக்கர் எல்லாம் சேர்த்து 1500 கிட்ட வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் டேஸ் நாங்கள் இருந்தோம், அதனால் 1500 கிட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்த கையோடு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க, கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. மொட்டை அடித்ததுக்கப்புறமா நாங்கள் குளிக்கலாம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா கோயில் ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கோபுரம்லாம் ஒழுங்காகவே தெரியல, ஏதோ கட்டிகிட்ருக்காங்க, அதனால் ஒழுங்காக தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீச்சில் தான் இருந்தோம். ஒரு ஹாஃப் டே கிட்டே நாங்கள் பீச்சில் இருந்தோம். பசங்கள்லாம் இருக்கவும் நல்லா ஆட்டம் பீச்சில். மெரினா பீச்சில் நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு மாதிரி இருக்குது, அந்த தண்ணியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஆனால் செம்ம நீட்டு, செம்ம க்ளீனாக இருந்தது, தண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா அரட்டை அடித்தோம், சூப்பராக இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து நாழி கிணறுக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போயிட்டோம். அங்கேயும் குளிச்சுட்டு தான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதனால் நாழி கிணறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாழி கிணறுக்கு போயிட்டோம். நாழிக்கிணறுல குளிச்சுட்டு தான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் நாழிக்கிணறுல குளிக்கிறதுக்காக போயிருந்தோம். முன்னாடி வந்து நல்லா தான் இருந்தது, அந்த ஸ்மெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியிலலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே செம்ம ஸ்மெல்லு. அது ஆக்சுவலாக அது மெயின்டைன் பண்ணாததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் ஏதோ கட்டிகிட்ருக்காங்க, அதனாலையா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு மெயின்டெனன்ஸில் அந்த கலர் தண்ணி கலரே ஒரு மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிதா இல்லை என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி செம்ம ஸ்மெல்லு. சரி ஆனால் குளிச்சுட்டு தான் சாமியை பார்க்கணும்னு சொன்னோடனே எல்லோரும் லைனாக போயிட்டோம் குளிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் வெளியே. ஒரு வழியாக அந்த கிணத்துல எல்லாம் குளிச்சுட்டு சாமியை பார்க்க வந்துட்டோம். நாங்கள் நைட்டு போல், அதாவது ஒரு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டோம். நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துட்டோம். ஆனால் திருப்பி என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வந்ததுக்காக நம்ம திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில், ஏன்னா அடுத்த நாள் தான் நல்ல நாள் அப்படி சொல்லிட்டு விடிய காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 5 மணிக்கு கிளம்புனோங்க. 5 மணிக்கு அந்த க்யூவில் நின்னது. இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கே எங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 மணி பாருங்கள், சன்ரைஸே வந்துருச்சு. 8 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அதை வரத்துக்கு செம்ம கூட்டம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ கூட்டம். நாங்கள் முன்னாடி நாள் பார்த்தோம், ஃப்ரீயாக பார்த்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ½ hour கூட நாங்கள் லைனில் நிற்கலை, ஸ்பீடாக போச்சு, பார்த்துட்டோம் வந்துட்டோம்.
ஆனால் இது இன்ச்சு ஆனால் குழந்தைங்களெல்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்வளோ கூட்டம் இருக்க கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த அம்மா உள்ளே பண்ண அரட்டை இதெல்லாம் நான் என்ன பண்ணேன், பாப்பாவை இங்கேருந்தே தூங்க வச்சுட்டேன். லைனில் போகும்போதே தூங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. அந்த டைமில் அங்கே வாட்டர்மெலன்லாம் எடுத்துருந்தாங்க. அந்த வாட்டர்மெலன் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். உள்ளே சாமி பார்க்க போகும்போது ஒரு 10 9:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டா. அப்போல்லாம் வந்து வாட்டர்மெலன் கொடுத்துட்டே வந்தால் அப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா. கூட்டத்தில் ஒன்றும் அவருக்கு தெரியலை. குழந்தைங்கள வச்சுருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம். இப்போ 11 மணி ஆகிடுச்சா, 11 மணிக்கெலாம் கூட்டம் ஏறுது இன்னும் பயங்கரமாக. இவங்களாம் சாயங்காலம் ஆகிடும் போல் சாமியை பார்க்க, அவ்வளோ ஒரு கூட்டம். ஒரு வழியாக நாங்கள் பார்த்துட்டு 5 o'clock போனது, நாங்கள் 11 o'clock தான் வெளியே வந்தோம். 11:30 ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து இங்கேயே ஃப்ரீ சாப்பாடு இருக்குது. நாங்கள் 2 நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டதுனால எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. சரி இங்கே கொஞ்சம் ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலாம், சாமி பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சாப்பாடுக்கு போயிட்டோம். அதுலேயும் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் செம்ம சூப்பருங்க, செம்ம ஸ்பீடாக போயிடுச்சு. அது மாதிரி க்ளீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக இருந்தது. உங்களுக்கு பார்க்க தான் வந்து இவ்வளோ கூட்டம் தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 400-500 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. 10 நிமிஷம் ஆள் விட்டுட்டே இருக்காங்க. செம்ம காலியாக இருக்குது. திருப்பதியில் வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. அந்த லைனில் நிற்கவே பார்த்தா பயமாக இருக்கும். ஆனால் இங்கே கூட்டம் இருக்குது, பட் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால தெரியல. நாங்கள் நின்னோம் ஒரு 1/2 hour கூட நிற்கல. நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம் தான் நின்னோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து லைனில் நிற்கிறது எவ்வளோ நேரம் நின்னாலும் பிரச்சனை இல்லைங்க. அந்த குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் பண்ணுற அவஸ்தை இருக்கே. ஆனால் இவள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக அப்படி கொஞ்சம் போயிடுச்சு, விளையாட்டு கட்டிகிட்டே. அதனால் கொஞ்சம் நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஒரு வழியாக ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். நிஜமாக சொல்கிறோம், நாங்கள் காசு கொடுத்து சாப்பிட்டது சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆனால் சாமி கோயில் பிரசாதம் ரொம்ப சூப்பருங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், எல்லாமே பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து 2 டைம் சாப்பிட்டோம். மத்தியானம் அங்கே காலைல ஒரு 11:30 மணி ஏதோ சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டோமா, அதுக்கப்புறமா திருப்பி ஒரு நைட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக முடிஞ்சு சாமியெல்லாம் நல்லபடியாக பார்த்தோம். யானை, அந்த கோயில் யானையும் ஒரு வழியாக பார்த்துட்டோம். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பியாச்சு. ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது அவ்வளோதான், இதோடு முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.